சில விஷயங்கள பூடகமா, மறைமுகமா சில விஷயங்கள சொல்லுவாங்க பெரியவங்க. அது சில பேருக்கு புரியாது. எனக்கு அப்படித்தாங்க. நல்ல அறிவுத்திறனோட பேசுவேன். ஆனா, பூடகமான விஷயங்கள என்னால சீக்கிரமா கண்டுபிடிச்சுக்க முடியாது. ரொம்ப நேரம் ஆகும். அத எனக்கு யோசிச்சு சொல்றதுக்கு. அதே மாரி தான். எங்க அம்மா பக்கத்து சொந்தக்காரவகிட்ட எதையோ விஷயம் பேசியிருந்திருக்கு. அவங்க என்ன விஷயம் பேசுனாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியல. நானு அங்கே கல்யாணத்துல நான் அங்கே கல்யாண இதுல வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்க, அது பூ எடுக்க, பழம் எடுக்க இந்த வேகத்த செஞ்சேன். அப்ப திடீர்னு "ஏய் சிம்மா முண்டாட்டி இங்க வாடி" அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு நானும் போனேன். போனதுக்கப்புறம் அவங்க ஒரு சில கேள்விகள கேட்டாங்க. அது என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்ல விரும்பல. அப்படி கேட்குறப்ப நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு பதில் சொல்றப்ப எங்க அம்மா இப்படியே என்னைய சொரண்டிக்கிட்டே இருந்துச்சு. எதுக்கா நம்ம அம்மா சொரண்டுது அப்படின்னு நெனச்சுட்டு, "என்னம்மா சொரண்டுற?" அப்படின்ட்டு கேட்டேன். அதோட எங்க அம்மா தெக்கு தெக்குன்னு முடிச்சுச்சு. பக்கத்துல இருக்கிறவங்கலாம் சிரிச்சாங்க. சிரிச்ச கொஞ்ச நேரத்துல அப்புறம் போயிட்டாங்க எல்லாரும். போனதுக்கப்புறம் எங்க அம்மா, "அடியே உன்னையெல்லாம் வளர்த்து என்னடி பண்றது? இத்தத்தடி பொம்பளையாயிட்ட, 3 பிள்ளைக்கு தாயாயிட்ட. அம்மா சொரண்டுனா என்ன சொரண்டுறன்னு கேட்குறியேனடி? சொரண்டுனா பேச்ச நிப்பாட்டுன்னு அர்த்தம். பேசிக்கிட்டே நீ பாட்டுக்கு போற, நான் உன்னை சொல்லி வச்சேன், நீ உன்னை சொல்லிக்கிட்டே வர. அதுக்காக உன்னை சொரண்டேன்னா, என்ன சொரண்டுறேன்னு கேட்டு கேவலப்படுத்தி விட்டுட்டா. இப்படிலாம் பிள்ளைய பத்தினா என்ன செய்ய? ச்சீ! அப்படின்னு வந்துட்டு போயிருச்சு. எனக்கு சங்கட்டமா போச்சு. எனக்கு என்ன தெரியும்? இந்த சொரண்டுறதுக்குரிய அர்த்தம் இப்படி இருக்குண்டு. இப்போலாம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க லேசா யாராவது சொந்தக்காரங்க பேசிக்கிட்டு எங்க அம்மா லேசா கை விட்டா கூட, ஐயய்யோ! எதையோ பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ண சொல்லுதோ அப்படின்னு தோணும். எனக்கு உண்மையிலே அதெல்லாம் புரியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? பேசையில "சொரண்டி நிப்பாட்டு" அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? என்ன எங்க அம்மா அடிக்கடி சொல்லு. பேசையிலே இப்படி சொரண்டும். நிப்பாட்டுறதுக்கா அது. அப்புறம் இப்போ எப்போ சொரண்டுனாலும் கப்புன்றுவேன். சரித்தே நான் போயிட்டு வரேன்ட்டு ஓடிருவேன். ஏன்னு கேளுங்க, என் வாயில எதுவுமே கிடக்காது. எதையாவது சொல்லி போயிருவேன். இப்போ கூட பார்த்தீங்களா, வீட்ல நடக்கிறது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்கேன் பாருங்க. இதே மாரி சொல்லி போயிருவேன். என்ன இருக்கு இதில? நம்ம என்னன்னு இருக்கோமோ அப்படிதான் சொல்லணும். அத மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. அத எங்க அம்மா மாத்தி மாத்தி சொல்லிட்டு கிடக்கும். எனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த குணம். பிடிச்சிருக்கா? என்னைய பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க என்ன?